ஸ்வேதா ஸ்வேதா, சின்ன அண்ணா வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டாங்கல்ல, இன்னும் கிளம்பலையா? கிளம்பணும். ஏய், உங்க அம்மா வீட்டுக்கு விருந்து போனா மட்டும் காலைல 5 மணிக்கு நல்லா மினிக்கிட்டு கிளம்புறல, எங்க அண்ணன் வீடுன்னு சொல்ற, அசால்ட்டா இருக்க. ஏன் கத்துற? இல்ல, நீ படுத்துக்கோ, நான் போறேன். நான் கிளம்புறது இருக்கட்டும், நீ இப்படியே வர போற? என்ன ஒரு மாதிரி பேசுற? கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணலாம் தான். எனக்கு ரொமான்ஸ்லாம் வேணாம், நீ சீக்கிரம் கிளம்பு. போடா, இப்படியே வர போற? ஆமா, எங்க அண்ணன் வீடு தானே, யார் கேப்பா? உங்க அண்ணன் கேட்க மாட்டாரு, உங்க அண்ணி. ஆமா, அண்ணி. எத்தனை வாட்டி சொல்ற ஒத்த கால்ல நிக்காதன்னு? கால இருக்கு, வீட்டுக்கு ஆகாது. எத்தனை தடவை கதவை ஆட்டாதன்னு சொல்றேன், உள்ள போ. ஏய், தலையில கை வைக்க கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். ஏய், என்ன நீ போற? ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா வெளியில போக தலையில என்ன வைக்காம போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. அண்ணி, மேல போ. அண்ணி ஃப்ரெண்ட்ஸ் மேல போ. விடுங்க அண்ணி. ஆமாண்டி, எனக்கு அண்ணன் குடும்பத்தை விட அண்ணி குடும்பம் தான் அதிகமா இருந்திருக்கு. நான் கிளம்பிட்டு வரேன், நீ அதுக்குள்ள கிளம்பிடு. தமிழே, தமிழே, கோவப்பட்டா சமாளிப்போம். இப்போ எதுக்குமா கோவப்படுற? தம்பியையும் அவன் பொண்டாட்டியும் விருந்துக்கு வர சொன்னேன். எப்பவும் போடுறத விட ஒரு அலக்கரிசி எக்ஸ்ட்ரா போட போறோம், அவ்வளோதானே. அவன் என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ ஒரு சிரிக்கிய கல்யாணம் பண்ணுமோ அவளுக்கு நான் சிரிச்சுக்கிட்டே சமைச்சு போடணுமா? சரி விடுமா, கோவப்படாத. இன்னைக்கு ஒரு நாள் தானே, நைட் நம்ம சில்க்கு படம் பார்க்கலாம். நிஜமாவா? நிஜமா. சரி அமுக்கு. இதுல மட்டும் கட்டாது. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. வேகமா கிளம்புன்னு சொன்னா கேக்குறியா? இவர் பெரிய பிஸ்தா. சொல்லுங்க நீ. ஹலோ, பக்கத்துல வந்துட்டான் நீ. ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையாவே வா. வரும்போது 2 கிலோ சிக்கன், 1 கிலோ அரிசி, 1 லிட்டர் எண்ணெய், அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வா. என்ன விஜய், சீக்கிரம் வர சொல்றாங்களா? அட போமா, விருந்து கூப்பிட்டு எல்லாத்தையும் நம்மளும் வாங்கிட்டு வர சொல்றாங்க. இப்போ என்ன பண்றது? நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னா இது இல்ல, என்ன வேணா பண்ணலாம். ஏம்மா, எனக்கு ஒரு டவுட்டு. ஆக்சுவலா இதெல்லாம் நம்ம தான் வாங்கி செய்யணும், அவனே அம்மா வேண்ட சொன்ன. அவன் என்ன என் தங்கச்சி சித்ராவியா கல்யாணம் பண்ணா? எவ்வளோ ஒரு சிரிக்கிய தானே கல்யாணம் பண்ணா? வாங்கிட்டு வரட்டும். என் தம்பியா வேலை வாங்குற? தமிழே, என்ன அடுத்து என்ன வேலைமா செய்யணும்? வீட்டை பேருக்கு வா. நல்லா வைக்கவே வேலை பண்ண. இதான் அண்ணா வீடு. ஓ, அண்ணா, தம்பி, அண்ணா, தம்பி, அண்ணா, தம்பி, அண்ணா, வாடா 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 வாடா. இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், சீக்கிரம் வா. தமிழ காய்கறி வந்துருச்சு. சிரிக்காதடி. பாசத்துல வந்து கட்டி பிடிப்பான்னு பார்த்தா பைய பிடிக்கிட்டு போறான் பரதேசி. ஷாக் ஆகாத போ. முன்ன பின்ன சிலுக்க பார்த்தது இல்லையோ? அண்ணி, அண்ணி. விஜய், விஜய், உங்க அண்ணன் சிலுக்கு ஃபேனா? இல்லையே. அப்போ உங்க அண்ணி பேர் சிலுக்கா? இல்ல. அப்புறம் என் வீடு ஃபுல்லா சிலுக்கு போட்டோவா இருக்கு? எங்க அண்ணி தான் சிலுக்கு ஃபேன். என்னது, உங்க அண்ணி சிலுக்கு ஃபேனா? ஆமா, நான் தான் சிலுக்கு ஃபேன். ஹாய் அண்ணி. ஏய், உட்கார்றா. உட்காருமா. எங்க அண்ணிக்கும் சிலுக்குக்கு டிஃபரன்ஸே தெரியல. சொல்லுங்க நீ. என்னடா விஜய், சிலுக்கு மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன்னு பார்த்தா சிரிக்கி மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்க. இதுக்கு நீ என் தங்கச்சி சித்ராவே கல்யாணம் பண்ணிருக்கலாம். அது இல்ல நீ, அண்ணன் தான் சொன்னாரு உங்க தங்கச்சி சித்ராவை கல்யாணம் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு சிரிக்கிய கல்யாணம் பண்ணலான்ட்டு. அதான் இந்த சிரிக்கிய நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் சிரிக்கியா? இல்லடி, சிரிக்கிற மாதிரி ஒரு பொண்ணுன்னு சொன்னேன். என்ன சொன்னீங்க சித்ராவை பத்தி?
ஐயோ தமிழ் என்ன மன்னிச்சிருவா, தெரியாம சொல்லிட்டேன். அதுக்காக என் தம்பி முன்னாடி நான் அசிங்கப்படுத்திடாதப்பா. மூதேவி, நீ தான் அசிங்கமா கால்ல விழுந்துட்டு இருக்க. போய் மிச்ச துணி துவைச்சு கொடுப்ப. ஆமா இல்ல, என் சட்டை வேற துவைக்கணும். சிரிக்காத சிரிக்காதன்றல. அண்ணி அண்ணி சிரிக்காதன்றல. காஃபி நல்லா இருந்துச்சுல? விஜய், காய்கறி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வை. சரி அண்ணி. விஜய், ஆ? நம்ம தானே விருந்துக்கு வந்திருக்கோம், நம்மள கட் பண்ண சொல்றாங்க. நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னா இது இல்ல, என்ன வேணா பண்ணலாம். போடா. சரி, நம்ம ஏன் எல்லா வீட்டுக்கும் விருந்துக்கு போறோம் தெரியுமா? நல்ல சாப்பாடு சாப்பிட. அதுலயே கரெக்டா இருக்கு. மத்த வீட்ல சமையல் சூப்பரா பண்ணுவாங்க, அதை கத்துக்க தான். எங்க அண்ணி நல்லா சமைப்பாங்க, போய் கத்துக்கோ. எங்க உங்க அண்ணி பேசவே மாட்றாங்க. எங்க அண்ணி சும்மாலாம் பேச மாட்டாங்க, சிலுக்கு பத்தி பேசு, நல்லா பேசுவாங்க. சுளுக்கு பத்தியா? சரி. ஹலோ ஹலோ, உங்களை நான் எப்படி கூப்பிடுறது? அத்தனு கூப்பிடு, இல்லைன்னா அக்கானு கூப்பிடு. சரிங்க ஆண்டி. ஆன்ட்டியா? நீ அக்கானே கூப்பிடு. அப்ப நான் உங்களை சிலுக்கா அக்கா அப்படி கூப்பிடட்டா? என்ன சொன்ன? சிலுக்கா அக்கா. இன்னும் ஒரு தடவை சொல்லு. சிலுக்கா அக்கா. இன்னும் ஒரு தடவை சொல்லு. சிலுக்கா அக்கா. நீ தாண்டி என் தங்கச்சி. உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் பண்ணி தரேன். எனக்கு ஒண்ணு வேணாக்கா, சமைக்கிறது எப்படின்னு சொல்லித்தாங்க. சாதத்தை மட்டும் பொங்க வச்சிரு, குழம்பு எப்படி பண்றது நான் சொல்லி தரேன். சிலுக்காக்கா, சாதம் எப்படி பொங்க வைக்கிறது? தண்ணியை கொதிக்க வச்சு அதுல அரிசியை போட்டோம்னா பொங்க போகுது. ஓ, சிலுக்காக்கா, தண்ணி எப்படி கொதிக்க வைக்கிறது? கேஸ் ஆன் பண்ணி பாத்திரத்துல தண்ணி வச்சனா கொதிக்க போகுது. ஓ, சிலுக்காக்கா, கேஸ் ஆன் பண்ண கூட தெரியாதா? அப்பா செல்லமா? பா, அப்பா அப்படிதான் இருப்ப. உனக்கு இந்த சமைக்கிற வேலைலாம் செட் ஆகாது. பேசாம விஜய் கிட்ட விட்டுரு, அவன் பாத்துப்பான். அவருக்கு சமைக்க தெரியுமா? எனக்கு சமையல் கத்து கொடுத்ததே விஜய் தான். இனிமே எல்லாமே அவனே செய்ய சொல்லு, என் புருஷன் மாதிரி. சரிங்க சிலுக்காக்கா. சரி, போய் நீ உட்காரு, நான் சமைச்சு கொண்டு வரேன். அண்ணா, எங்க அண்ணனை காணோம்? டே அண்ணா, இன்னுமாடா அண்ணி பச்சை கேட்டுட்டு இருக்க? என்னடா தம்பி பண்றது, கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, பொண்டாட்டி பச்சை கேட்டுதான் ஆகணும். நானும் தான் கல்யாணம் பண்ணிட்டேன். நான் உன்ன மாதிரியா? என் பொண்டாட்டி நான் நில்லுனா நிப்பா, உட்காருனா உட்காருவா. அப்படியா? சாருக்கு கல்யாணம் எத்தனை நாள் ஆகுது? ஒரு வாரம். ஒரு வாரம்? சரி, ஒன்று பண்ணு, இதே டைலாக்க ஒரு மாசம் கழிச்சு சொல்லு, பார்க்கலாம். ஒரு மாசம் என்ன, ஒரு வருஷம் கழிச்சு கூட சொல்லுவேன். பாப்போம். விஜய், சாப்பிட வாடா. அதோ வந்துட்ட நீ. தம்பி, மிச்ச துணி துவைச்சிட்டு வா, அப்பதான் சாப்பாடு. விஜய், சாப்பிட வா. வந்துட்டேன். ஆஹா, எல்லாமே ரெடியா இருக்கே. ஏய், வந்த உடனே சாப்பாட்டுல கை வைப்பியா? போய் கை கழுவிட்டு வா போ. ஆரம்பிச்சிட்டீங்களா? நீ சாப்பிடுமா? டேய், எடுத்த உடனே சாப்பாட்டுல கை வைப்பியா? கொஞ்சம் தண்ணி குடிடா. டேய், எடுத்த உடனே பீஸ்ல கை வைப்பியா? சாப்பாடு சாப்பிடுறா. டேய், எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் கை ஊனிட்டு சாப்பிடாதன்னு. இப்போ நான் சாப்பிடணுமா வேணாமா? கை ஊனாம சாப்பிடு. உனக்கு ஏதாவது வேணுமா விஜய்? உனக்கு? ஆஹா.
ஆ. கிளம்பலாமா? ஆ சரி கிளம்பலாம். ம். அண்ணி அண்ணா அண்ணி கிளம்புறோம் அண்ணி. சிலுக்கக்கா சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. நாங்க போயிட்டு வரோம்க்கா. இன்னும் 2 நாள் இருந்துட்டு போலாம்ல. சிலுக்கக்கா வீட்ல வேலை இருக்கு சிலுக்கக்கா. ம். சரி வாங்க, நான் உங்களுக்கு கீழே வந்து விடுறேன். ஏங்க அந்த தடி தாண்டவரன் எங்க பாவாடை காய வச்சிட்டு இருக்கானோ. சரிங்க சிலுக்கக்கா, நாங்க போயிட்டு வரோம். தம்பி! சரி பார்த்து போயிட்டு பத்திரமா வரேன். போயிட்டு வாங்க. தம்பி இவன் எப்படி ஓடி வரான்? என்ன பண்றான்? இருந்து வந்த பிள்ளைய வெறுங்கோட அனுப்புறது. இத புடி. ஐயோ, ஏன் பட்டு புடவை குடுக்குறோம்? பட்டு வேஷ்டி. பார்த்து பத்திரமா போ. தேங்க்ஸ்ண்ணா. பாய். போயிட்டு வரேன். பை பை. வரேண்ணா. பாய். பாய். இந்த மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். உனக்கு ரொம்ப பரந்த மனசுல சக்தி. நான் 10 கடை ஏறி இறங்கி 10,000 ரூபாய்க்கு புடவை எடுப்பேன்னா சார் பகவானமா தூக்கி கொடுப்பீங்க. தமிழ் பேசிக்கலி நாங்களாம் வள்ளல் பரம்பரை. எங்களுக்கெல்லாம் கொடுத்து தான் பழக்கம். அப்படியா? எனக்கும் ஒண்ணு கொடுக்கணும் போல இருக்கு. இவ்வளவு பப்ளிக்காவா? வா வா வா, மேல வா. ஒரே ஜாலிதான். சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. சிலுக்கு அடிக்காதடி. சிலுக்கு அடிக்காதடி. சிலுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாருக்கும் ஒரு சின்ன அப்டேட். அது என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் ஃபன்னி ஃபைனி சேனலில் சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அதே மாதிரி இப்போ ஃபைனலி சேனல் வந்துட்டு 3 சப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. கேர்லி, கிரியேட்டிவ்லி, மியூசிக்கலி. ஸோ இந்த 3 சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க் கொடுத்துருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.